இதை வெடிக்கும்போது நம்ம கை வச்சால் கை சுடாது. இதோட ஃபயர் அப்படி ஃபயர் வராதா? ஃபயர் வரும், எல்லாமே நார்மலாக எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் கையில் எந்த விதமான சூடும் வரும். இது கையில் வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணால் போதும். இது ஃபயர் பண்ணால் ஃபயர் ஆகும், கிராக்லிங் வரும். அப்புறம் வந்துட்டு எக்கு மாதிரி ஒரு முட்டை வரும். ட்ரோன்ல படம் தான் எடுத்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு பட்டாசு ட்ரோன்ல வச்சிருக்கீங்க. ட்ரோன் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் இதுல ஃபயர் பண்ணோம்னா இது ட்ரோன் மாதிரி கீழ இருந்து மேல அப்படியே மேல ட்ரோன் மாதிரியே சுத்துமா? இது வந்து ஒரு gift box மாதிரி இருக்கு. இது வந்து சிங்கிள் வெடியா? 540 ஷாட். இது வந்து ஒரு பெரியமா ஷாட்னு கூட சொல்லலாம். பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்காக பட்டாசு வாங்க தான் வந்திருக்கோம். அண்ட் பட்டாசு வாங்குறதுக்கு சிவகாசிக்கே வந்திருக்கோம். எஸ், சாய் கிருஷ்ணா பட்டாசுகள். அங்க வந்து இந்த வருஷத்துக்கான தீபாவளிக்கு என்னென்ன மாதிரியான புது பட்டாசுகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கடையில போய் வாங்குறது மட்டும் இல்லாம ஃபேக்டரிக்கே போய் விசிட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ் இவங்க நமக்காக பண்ண போறாங்க. சோ வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சாய் கிருஷ்ணா பட்டாசுகளுடைய எம்டியான சுரேஷ் சார் தான் இருக்காரு. இவர்கிட்ட இந்த வருஷத்துடைய தீபாவளி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் பட்டாசு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது தீபாவளி செலிப்ரேஷனே உங்க ஊர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். சோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த வருஷம் தீபாவளி? இந்த வருஷம் தீபாவளி சிறப்பா பாதுகாப்பா எல்லாரும் கொண்டாட விஎன்வுட் சேனல் சார்பாகவும் சாய் கிருஷ்ணா கிராக்கர் சார்பாகவும் அனைவரும் சிறப்பாக பாதுகாப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நியூ அரைவல்லாம் ரொம்ப இருக்குது இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசுகள்லாம். நம்ம பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணா கிராக்கர் சார்பாக பார்த்தீங்கன்னா 12 டைப்ல கிஃப்ட் பாக்ஸ் போடுறோம் இந்த வருஷம் ஸ்பெஷலா இது. ஆமா, ஓகே. அதுல பாத்தீங்கன்னா 16 ஐட்டத்துல இருந்து 75 ஐட்டம் வரைக்கும் இருக்கு. அப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினாலே 2 தீபாவளி கொண்டாடலாம்ல. ஆமா, அதுல எக்கச்சக்க ஆஃபர் இருக்கு. ரீட்டைல் வந்து நம்ம 80% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம 5000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வாங்கினா அதுல வந்து ஒரு 25 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். 10,000 ரூபாய் பேக்கேஜ் வாங்கினா அது வந்து 50 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். இப்படி எக்கச்சக்க ஆஃபர்கள்லாம் இருக்கு. பயனாளர்கள் வந்து தீபாவளிக்கு வந்து அதை வாங்கி சிறப்பாக பயனடையும்படி கேட்டுக்கிறோம். ஆக்சுவலி என்னன்னா சார், இப்ப இந்த ஜெனரேஷன் கிட்ட ஒரு பேச்சு இருந்தது, இப்பெல்லாம் யாருக்குமே வந்து பட்டாசு வெடிச்சு தீபாவளி கொண்டாடணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் அவ்வளவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளவு ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே ஆசை வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலா இந்த நான் வெளியே வரப்ப கூட பார்த்தேன், புஷ்பா ஷார்ட்ஸ் அப்படிலாம் கூட லான்ச் பண்ணிருந்தீங்க இல்லையா? இப்போ 75 ஐட்டத்துல பாத்தீங்கன்னா அதுல மெகா பீகாக்னு ஒரு ஐட்டம் போட்டிருக்கோம், டவர் சீரியஸ்னு போட்டிருக்கோம், அது மாதிரி வந்து வாட்டர் குயின் ஒரு ஐட்டம் போட்டிருக்கோம், தீப்பொறி மாதிரி அப்படி தனியா வந்து நயகரா ஃபால்ஸ் மாதிரி வந்து விழுகிறது தான் வாட்டர் ஃபால்ஸ், அதோட ஃபங்க்ஷன் வந்து அது மாதிரி வந்து 33 ஐட்டம் வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். வருஷத்துடைய வியாபாரம்னு இருக்கும் இல்லையா, அது எப்படி போயிட்டு இருக்கோங்க? இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அதிக அளவு வந்து ப்ரொடக்ஷன் இல்லாதனால டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கடைசி நேரத்துல வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட்டாசு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிமாண்ட் போயிட்டு இருக்கு. அதனால வந்து நல்ல பயனடைமுடி வாங்கி கட்டுக்கணும். ஆனா இப்ப தீபாவளினாலே சார், இப்ப குடும்பமா சேர்ந்து எல்லாருமே பட்டாசு வெடிக்கணும் இல்லையா? சோ அப்ப வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம சேஃபாவும் இருக்க மாதிரி பட்டாசுகள் நீங்க ரெடி பண்ணிருப்பீங்க. அந்த சேஃபா பார்த்து பண்ண விஷயங்கள் என்ன? கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து கிட்ஸ் ஸ்பெஷல்னே வந்து தனியா போட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஸ்பார்க்லர்ஸ் கம்பி மத்தாப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கொடை மாதிரி வர்றதெல்லாம் இருக்கு. அது புதுசா அந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து கார்ட்டூன் ஐட்டம் எல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாவே போட்டிருக்கோம். அது மாதிரி 25 ஐட்டம் வந்து கிட்ஸுக்காகவே தனியா ஸ்பெஷலா போட்டிருக்கோம். ஓகே, இதெல்லாம் சேஃபா இருக்கும் இல்லையா? அவங்க தனியா கூட வெடிக்கலாம் இல்லையா? சேஃபா தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் வந்து இந்த பட்டாசால எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், இப்ப வந்து தீபாவளி அப்படின்னு வரப்போ சிவகாசி அப்படின்னு பாக்குறப்ப வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, இப்ப சிவகாசியில இருக்கவங்களுக்கு ஓகே தீபாவளி டைம் மட்டும்தான் அவங்களுக்கு சேல் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா எந்தெந்த மாதிரியான செலிப்ரேஷனுக்கெல்லாம் பட்டாசுகள் அதிகமா வாங்குறாங்க தீபாவளி தாண்டி? தீபாவளிங்கிறது வந்து அதிகமா வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் மாஸ் சேல் ஆகும். மற்றதுபடி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் இருக்குது, கிறிஸ்துமஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, ஓணம் இருக்குது, மகா சங்கராந்தி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பட்டாசு வந்து எல்லாத்துலயும் வந்து சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த வருஷம் மக்களுக்காக தீபாவளி விஷஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நம்ம போய் ஃபேக்டரி எல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். 2024 தீபாவளி சாய் கிருஷ்ணா சார்பாகவும் விஎன்வுட் சேனல் சார்பாகவும் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களுக்கும் இந்த வருஷ தீபாவளி ரொம்ப சூப்பரா போகணும். தேங்க்யூ சோ மச். சோ பட்டாசு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த வருஷம் வந்து நம்ம பட்டாசு கடைக்கு மட்டும் வரல, சிவகாசியில இருக்க பட்டாசு கடைக்கு வந்திருக்கோம். சோ இங்க என்னென்ன மாதிரியான வெடிகள் வந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்றதை விட இந்த கடையில இருக்க ஒரு அண்ணா என் கூட வந்து ஒவ்வொரு வெடியா எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணா வாங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வந்தோடனே என் கண்ணுல ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னன்னா இந்த வாட்டர் குயின் தான். இது அப்படியே வெடிச்சா தண்ணியா வருமா? தண்ணி வராதுங்க. இதை வெடிக்கும் போது நம்ம கை வச்சால் கை சுடாது. இதோட ஃபயர் அப்படி இது பண்ணிருக்காங்க. ஃபயர் வராதா? ஃபயர் வரும், எல்லாமே நார்மலா எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கையில எந்த விதமான இது சூடும் வரப்படாது. சோ இது வந்து நம்மளோட முடியோட அதுல கருகாது. முடியோட கருகாது. அந்த அளவுக்கு இதுல ஃபயர் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப யோசிச்சு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும்ல இது. கிட்ஸுக்கு சேஃப்ன்றது வந்துட்டு இதுல வந்துட்டு ஸ்மோக் வரும் இல்லையா, அதனால கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பெற்றோர்களுடைய அனுமதியோட வெடிக்கணும். நமக்கு சூடா இருக்காது. இது என்ன டாப் கன்னா? ஓகே, இது என்னன்னா நம்ம ரோல் வெடி மாதிரி இருக்கு. அது கிடையாது. இது குழந்தைய விரும்பி நல்லா போடுவாங்க. இது கையில வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணா போதும். முடி பண்ணினாலே இது ரொம்ப சேஃபா இருக்கும் போல. இது சேஃபா இருக்கும். ஆக்சுவலி கன்னா நமக்கு ரோல் கேப் மட்டும் தான் ஞாபகம் வரும். இது வந்து ஒரு புதுவிதமான கன்னா இருக்கு. கலர்ஃபுல் தண்டர் மேல போய் வெடிக்கிறது. மேல போய் கலர்ஃபுல்லா இடி இடிச்ச மாதிரி இதுல 3 பீசஸ் இருக்கும். இடி இடிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த நைட் வெடி. இது நைட்ல போட்டா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கிரீன், ரெட் அண்ட் எல்லோன்னு வரும். 3 கலரா வரும். இதுல வந்துட்டு ரெட் அண்ட் கிரீன் மாதிரி வருது இல்லையா, இதுல வந்துட்டு ஒயிட், எல்லோ இந்த மாதிரி வரும். இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு வெடி, பீகாக். சோ இது அப்படியே இந்த பீகாக்கோட ஃபெதர் மாதிரி வரும். அதே மாதிரி தான் வரும். நல்லா இருக்கும் இது பார்க்கிறது. இந்த வருஷம் ஸ்பெஷலா லான்ச் ஆன வெடிகள் என்ன? இது வந்துட்டு ஈமோ எக்னு சொல்லிட்டு வரும். ஈமோ எக்கா? அது எப்படி? இது ஃபயர் பண்ணா ஃபயர் ஆகும், கிராக்லிங் வரும். அப்புறம் வந்துட்டு எக் மாதிரி ஒரு முட்டை வரும் வெளியில பலூன்ல. முன்னாடி முட்டை வைக்கிற மாதிரி பலூன் ஊதும். ஓகே, சோ இந்த இடத்துல ஃபயர் பண்ணணும். இந்த இடத்துல ஃபயர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு கிராக்லிங் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அந்த பலூன் பெருசாகி முட்டை மாதிரி வரும். ஈமோ எக் மாதிரி. அவ்வளவுதான். சூப்பர், ரொம்ப கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க. இந்த ஈமு முட்டை போடுதா இல்ல? and 4x4 வீல். நம்ம நார்மலா எல்லா வீலுமே கீழ தான் சுத்தும். இது வந்து ஃப்ளோர் மாதிரி மேல ஓடி சுத்தும். ஓ, ஃப்ளவர் மாதிரி சங்கு சக்கரம் வரும். இதுல வேற ஏதாவது டைப்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுல வேற டைப் அதெல்லாம் விஸ்லிங் வீல். இது விசில் அடிச்சிட்டே சுத்தும். அது இப்படி உள்ள விசில் வச்சிருப்பீங்களா? மேனுஃபேக்சரிங்கே அப்படி இருக்கும். ட்ரோன்ல படம் தான் எடுத்து பாத்துறோம். and first time தீபாவளிக்கு பட்டாசு ட்ரோன்ல வச்சிருக்கீங்க. ட்ரோன் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் இதுல ஃபயர் பண்ணோம்னா இது ட்ரோன் மாதிரி கீழ இருந்து மேல அப்படி மேல ட்ரோன் மாதிரியே சுத்துமா? கீழ இருந்து சுத்திட்டே தான் மேல போகும். சோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த டைம்ல இங்க சிவகாசி வந்து விசிட் பண்றதுல நிறைய புதுசா அப்டேட் ஆன பட்டாசுலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கலர் வரும். கலர்ஸோட வருமா? ஆமா, கலர்ஸோட வரும். ஓகே, ட்ரோன் பத்த வைக்க போறோம். ஏய், லாலிபாப் பேக்கிங்கே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லாலிபாப் மாதிரியே இருக்கு. வாவ், குழந்தைங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ண ஒரு இதா இருக்கு. அந்த பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். சாப்பிடக்கூடாது, வெடிக்கதான் செய்யணும். இங்கதான் கேமரா, ட்ரோனு எல்லாமே. இதெல்லாம் வெளியே வைக்கலனாலும் டக்குன்னு பார்த்தோம் இந்த பேரே நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. போட்டோ பிளாஷ்னா என்ன? கேமரால எப்படி ஒரு பட்டாசு? நார்மலா பட்டாசு மாதிரி தான் அது. ஃபயர் பண்ண உடனே நம்ம போட்டோ எடுத்தா அப்படி பிளாஸ் வரும். அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி வரும். எஸ், ரீஷெட்யூல் பண்ணியாச்சு. சோ இன்னும் வந்து இதுக்கப்புறம் தான் இதுக்கான ப்ரொமோஷன்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இங்கதான் வந்து பாக்குறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். நம்ம ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம பழைய காலத்துல ஓலை வெடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்ப புதுசா வந்துட்டு பண்ணிருக்காங்க. ஓ, பேக்கிங்லாம் வந்து ஓலை மாதிரி பேக்கிங் பண்ணி ஓல்ட் இஸ் கோல்ட். இது என்னது? இது பணக்கட்டெல்லாம் சேர்த்து பேக் பண்ணிருக்கீங்க. வெடிக்கிறப்ப பேப்பருக்கு பதிலா பணக்கட்டு வருமா? அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற நோட்டு தான், உண்மையான நோட்டு இல்ல. சரியா? அது வந்துட்டு நோட்ல வந்துட்டு வேற வேற போட்டோ இருக்கும். காசுல வந்து கந்தி தாத்தா தான் இருப்பாங்க. இதுல எல்லாம் நடிகர் போட்டோ இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. ஓகே, இது எப்படி நமக்கு வெடிக்கிறப்ப ஃபுல்லா பணக்கட்டுகளா வருமா? நமக்கு பணக்கட்டுகள் வராது, பேப்பர் மாதிரி பணம் நிறைய வரும். பணம் வரும், போலி பணம். இது என்ன மேஜிக் ஷோன்னு பேர் வச்சிருக்காங்களே? வந்து ஃபயர் ஆகிற மாதிரி ஆகி டப்புன்னு பணமா வந்து அதனாலதான். ஆனா அது பணம்னு நினைச்சு நம்ம ஏமாந்துருவோம். அதுதான். அப்ப ஒரு ஷாக்கும் இருக்கு. சர்ப்ரைஸும் ஆகலாம், ஷாக்காவும் ஆகலாம். சின்ன சின்ன நோட்னா எப்படி இருக்கும்? அது அதுல கலர் பேப்பரும் வரும், நோட்டும் வரும். ரெட் டைமண்ட் ஃபில்டர்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் கலர், ரெட் கலர்ல வரும். ஆனா நைட் வெடி நல்லா இடி முழக்கம் வாங்கல, அது போல சவுண்டோட வந்து மேல ரெட் கலர்ல வரும். பாக்குறதுக்குமே ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, அது பெருசு இன்னொன்னு இருக்குது. ஓ, இங்க வேற இருக்கா? இப்படி பார்த்தா தான் தெரியுது. ஒரு டவர் சைஸ்க்கு ஹைட் போகும், நல்லா விரிஞ்சு காட்டும். டவரை தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவு வெயிட்டா இருக்கு, ரொம்ப ஹைட்டாவும் இருக்கு. இல்ல என்ன சொல்றதுன்னா, நீங்க போட்டீங்கன்னா டவரை தாண்டி போகும். நீங்க போட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஹைட் போகும். பட்டாசு தானே ஒரு பார்ப்பாங்க. யார் போட்டான்றதுக்கு எந்த கம்பெனில இருந்து வாங்கினீங்கன்னு கேட்கணும்ல, அதுதான் விஷயம். சோ இந்த பட்டாசு வெடிச்சா ஊரே உங்களை தான் பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு அண்ணா. மேஜிக்கல் ட்ரிப்னா என்ன? ஓகே, மியூசிக் இருக்கும். என்ன மாதிரியான மியூசிக்? அது நம்ம அதுல வந்து 12 வெடி இருக்கும். அது கீழ இருந்து
ஒண்ணு மேல விசிலிங் சவுண்டோட போகும் மியூசிக்கோட. சோ நிறைய மியூசிக் ரிலேட்டடா வச்சிருக்கீங்க பட்டாசு. விசிலிங் 100 எல்லாம் இருக்கு. ஆமா, இது 12, இது 25, 100. ஆக்சுவலி ஒரு டிஜே நைட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பட்டாசு வெடிச்சு விட்டா. இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இது வந்து சிங்கிள் வெடியா? 540 ஷாட். 540 ஷாட். ஆனா ஒரே வெடியில இருக்கு. ஒரே வெடியில ஒருத்தரே நீங்க பத்த வச்சா போதும், உட்கார்ந்து நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். இது திறந்து காட்டுறீங்களா? தூக்கவே முடியாது அவ்வளவு. அதுதான் ட்ரை பண்ண. சரி, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு பெரியமா ஷாட்னு கூட சொல்லலாம். ஏன்னா 12 கலர்ல வந்து மாத்தி 500 டைம் போய் வெடிக்கும். மியூசிக்கோட ஒரு பட்டாசு, அதாவது இது மேல போய் மியூசிக் எல்லாம் வருமா, விசில் அண்ட் மியூசிக் எல்லாம் சேர்ந்து வரப்போது ஒரு பார்ட்டி மாதிரி இது வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால இதை வெடிச்சு பார்க்கலாம். ஓகே, ஒரு சவுண்ட். இது என்னது ப்ரோ? ஸ்பார்க்லர்ஸ் கம்மி மெத்தாப்னு சொல்லுவோம். ஏன்னா இது 50 சென்டிமீட்டர், நமக்கு இதை விட பெருசு நம்மகிட்ட இருக்குது. 50 சென்டிமீட்டர் விட பெருசுனா இருக்கு 75 சென்டிமீட்டர். சோ ரொம்ப பயப்படுறவங்க எல்லாம் வந்து இத வச்சு புஷ்பானம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து இப்படி வச்சிரலாம்னு நினைக்கிறேன். இது என்ன டின்? பட்டாசு வெடிச்சு முடிச்சு டயர்டானா எடுத்து குடிச்சுக்கலாமா? என் டின் மாதிரியே இருக்கே ப்ரோ. ஃபவுண்டன் தான், இதுவும் ஃபவுண்டன் டைப்ல தான் போட்டுருக்காங்க. ஓகே, சோ இது வந்து என்ன மாதிரி இருக்கும்? ஃபவுண்டன் மாதிரி வந்து வெடிக்கும். ஃபவுண்டன் நம்ம ஓபன் பண்ணா இத நம்ம எப்பவுமே நம்ம வெடிக்காது. அவ்வளவுதான். இதுல ஃபயர் பண்ணா போதும். நைஸ். சோ இதுல வந்து நிறைய கலர்ஸும் இருக்கு. நம்ம இதுல எந்த ஒரு தெரியுமோ எதுவுமே இருக்காது. நம்ம எதுல ஃபயர் பண்றோம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், மேலே பண்ணலாம். ஆக்சுவலி இது பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஜூஸ் ட்ரிங்கா இல்ல வந்து ஒரு பட்டாசான்றது பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகும். சூப்பர் ப்ரோ, வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரி அந்த இவ்ளோ டிஃபரண்டான பட்டாசுகள் பார்த்தாலும் அங்கங்க லட்சுமி வெடி, குருமி வெடி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அது வந்துட்டு நமக்கு பாரம்பரியம் இல்லையா? அது இல்ல அப்படின்னா நமக்கு சேல்ஸ் ஆகுது. இது என்ன, நான் பார்க்க கலர் பென்சில் மாதிரி இருக்கு. பென்சில் கிடையாது, இது வாலா. நம்ம 100 வாலா 1000 வாலா சொல்றோம் இல்லையா? இது வந்துட்டு வாலாலாம் தடை பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்துட்டு வாலா வெடியே கிடையாது. அதனால இதை வந்துட்டு வாலா வெடி மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்மோக்கும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா அந்த வாலா சவுண்ட் இருக்கும். கியூட்டா இருக்குண்ணா. இதுதான் 90s ஃபாஸ்ட். ஆனால் சரவெடி இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இதை போட்டிருக்காங்க. அது வந்துட்டு கிட்ஸ் வைக்க முடியாது இல்லையா? அது வந்துட்டு என்னன்னா ஃபயர் ஆகும், பயங்கரமாகும். அதுல வந்துட்டு கல் வந்து கண்ணில் பறந்து வெடிக்கிறதுனால இது வந்து சேஃப். நம்ம அங்க வச்சுட்டு இங்க வேடிக்கை பார்க்கலாம். அவ்வளவு தூரம் நல்லா இருக்கும். அதே சவுண்ட் இருக்கும், ஸ்மோக்லாம் வராது. சோ இது வந்து சரவெடிக்கு ஒரு சேஃபான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் சொல்லணும். சோ இப்ப நிறைய பட்டாசுகள் எங்களுக்காக காமிச்சிங்க. ஆனா பிரைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு வரும், அப்புறம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கூட குடுக்குறேன்னு சொல்லிருந்தீங்க. அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி சொல்லணும்னா இதுல எல்லாமே இருக்கு. இதுல 80% டிஸ்கவுண்ட். இதுல இருக்க போட்டிருக்க பிரைஸ்ல இருந்து 80%. ஆக்சுவலி இந்த ஒரு பேப்பருக்கே வந்து பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு தீபாவளி டைம் வீட்டுக்கு போறப்ப இந்த ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இதை பார்த்துதான் நம்ம செலக்ட் பண்ணி பட்டாசு வாங்குற மாதிரி இருக்கும். சோ இந்த பேப்பரே வந்து ஒரு பயங்கரமான மெமரி. ஓகே, கிஃப்ட் பாக்ஸ் தான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷல்னு கேள்விப்பட்டோமே. நம்மகிட்ட கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் தான் ஸ்பெஷல். நம்ம வந்து கிட்ஸ்ல இருந்துட்டு 75 ஐட்டம் வரைக்கும் இருக்கு. 16ல இருந்து 75 ஐட்டம் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். சோ அதுவும் போய் பார்க்கலாமா? அதுவும் போய் பார்க்கலாம். ஓகே, ஃபேக்டரிக்கு அடுத்தது ஆனா நம்மள கூட்டு போறாரு. போலாமா? சோ கிஃப்ட் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த process? நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். ஒரு வருஷம் இல்ல. இப்போ நம்ம பாத்துட்டீங்கன்னா இப்போ 45 ஐட்டம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ 45 ஐட்டம்ஸ் இருக்கும் இதுல. 45 ஐட்டம்ஸ் இருக்கும். நம்மட்ட வந்துட்டு 16 ஐட்டத்துல இருந்து 75 ஐட்டம் வரைக்கும் இருக்குது. அப்ப 75னா இன்னும் பெருசா இருக்குமே. பெருசா இருக்கும், உங்களால தூக்க முடியாது. சோ இப்போ வந்து டைரக்டா வந்து வாங்குறவங்க இருப்பாங்களா சார்? சிவகாசிக்கே வந்து வாங்குவாங்களா இல்ல எப்படி உங்க பிசினஸ்? நம்மட்ட வந்துட்டு ஆன்லைன் ப்ராசஸிங் இருக்குங்க. ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்றப்ப இந்த சொன்ன டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா? எல்லாமே இருக்கும். எப்போ நாங்க சொன்ன என்னவோ அது ஆன்லைன்ல இருக்கும். சோ வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய மேன் பவரும் இருக்குன்னு சொன்னோம். சோ எப்படி சார் இத்தனை பேர் வேலை செய்யறதுக்கு ஒரு பாக்ஸ் தயாரானா 20 பேர் வேணும். ஒரு பாக்ஸ் செய்யறதுக்கு 20 பேர் தயாரானது நாங்க பாக்ஸ் பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகே, ஒரு 20 பேர் மேன் பவர் இதுல வேண்டி இருக்கு. சோ அது தீபாவளி டைம்ல இன்னுமே அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா, தீபாவளி டைம் இன்னும் அதிகமா தேவைப்படும். அப்ப தேவைப்படுறப்ப நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் ஆளுக்கு. ஆனா மத்த நிறைய கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்றது பாத்துருக்கோம். பட் ஸ்டில் இந்த சாய் கிருஷ்ணா பிராண்ட் அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி? சாய் கிருஷ்ணா பிராண்ட்ல வந்து ஸ்பெஷாலிட்டி எனக்கு நம்மளோட பாக்ஸ் தான். பாக்ஸ் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு பாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாமே பார்த்து கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு குறையும் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 1-2 ஐட்டம் கூட மிஸ் ஆக கூடாதுன்னு பார்த்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்ல. சோ கண்டிப்பா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க. இந்த வருஷத்துக்கான பட்டாசு அண்ட் எப்படி இந்த ஒர்க் நடக்குது எல்லாமே டைரக்டாவும் காமிச்சிங்க. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. தேங்க்யூ.